بسم الله الرحمن الرحيم. முக்கியமான கேள்வி ரமலானுடைய விஷயத்தில் வர வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், இரவு தொழுகை ஜமாத் பள்ளியில் தொழுவிக்கப்படும், வீடுகள் எல்லாம் தொழுவிக்கப்படும். அந்த மாதிரி ஜமாத்தோடு தொழுவது சிறந்ததா அல்லது வீட்டில் தனித்து தொழுவது சிறந்ததா? இந்த கேள்வி இது சம்பந்தமாக நம்ம எழுத்திலையும் எழுதியிருக்கிறோம். அதாவது எப்படியெல்லாம் இது சிறந்ததுன்னு சொல்லி, ஒரு வகையில் ஜமாத்தோடு தொழுவது சிறந்தது, இன்னொரு வகையில் வீட்டிலே தொழுவது என்னது சிறந்தது. ரெண்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு சொல்லிக்கிறான். எப்படி? முதலாவது, அதாவது வீட்டில் தொழுவது சிறந்தது அப்படின்ற அந்த வார்த்தையை விட பிந்திய பகுதியில் தொழுவது. ஏன்னா ஜமாத் என்றது ஆரம்பத்துக்கு தான் நடக்கும், பிந்திய பகுதியில் ஜமாத் என்பது நடக்காது. அப்படி நடக்கக்கூடிய நம்ம நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, கடைசி 10 நாள் என்ன செய்கிறாங்க, ஒரு இரவு 12 மணிக்கு பிறகு அல்லது இரவு ஒரு மணிக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, ஜமாத் வைக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இரவில் பிந்திய பகுதியில் தொழுவது சிறந்ததா அல்லது ஜமாத்தில் தொழுவது சிறந்ததா என்று தான் நம்ம வச்சுக்கிறோம். ஏன்னா பிந்திய பகுதிக்கு ஜமாத் பொதுவாக நடத்துவது இல்லை. ஏன்னா எல்லா மக்களும் எழும்பி வருவதற்கு, பெண்கள் எழும்பு வருவதற்கான சிரமங்கள் இருப்பதனால. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது மஸ்ஜித் நபவியில் ஜமாத் ஏற்பாடு செய்கிறாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலும் தமீம் அத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலும் ஜமாத் நடத்த வைக்கிறாங்க, இரவு தொழுகையை. அப்படி ஜமாத் நடக்க வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நிஅமத்துல் பித்அத்து ஹாதிஹி, இது நல்ல ஒரு பித்அத் இது அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, இதைவிட சிறந்தது அவர்கள் இறுதி பகுதியிலே எழும்பி தொழுவது அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். அப்படின்னா ஜமாத்து சிறந்தது, இதைவிட வீட்டில் அவர்கள் தனித்து எழும்பி இறைவனோடு இருந்து தொழுவது இருக்கிறதே அந்த கடைசி நேரத்தில், ஏன்னா இறைவன் முதலாம் வானத்துக்கு இறங்கி வருகிறான், அந்த நேரத்தில் தொழுவது சிறந்தது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜமாத்துக்கு என்ன சிறப்பு? ஜமாத்துக்கு பொதுவாக உள்ள சிறப்பு இருக்குது, இந்த ஜமாத்துக்கு என்ன சிறப்பு அப்படி என்று சொன்னால், நசாயில வரக்கூடிய ஒரு செய்தி, யார் இமாமுடன் இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறாரோ ஹத்தா யன்சரிஃப், முடிகின்ற வரைக்கும், அவர் ஜமாத்து முடிகின்ற வரைக்கும் யார் இமாமுடன் நின்று தொழுகிறாரோ அவருக்கு முழு இரவும் நின்று வணங்கிய கூலி எழுதப்படும். முழு இரவும் நின்று வணங்கிய கூலி எழுதப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு கூலி, அங்கே ஒரு கூலி என்ன செய்கிறது, கிடைக்கிறது. அது அல்லாமல் வேற கூலியும் இருக்குது. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் இசா தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ ஃபக அன்னமா காம நிஸ்ஃபல் லைல், அவர் இரவில் அரைவாசி பகுதி எழும்பி தொழுவதற்கு சமம். வமன் காம சலாத் அல் ஃபஜ்ரி மா அல் இமாம் ஃபக அன்னமா, அதாவது காமல் லைல குல்ல, அவர் முழு இரவும் எழும்பின மாதிரி, எழும்பி தொழுத மாதிரி சுபஹ் ஜமாத்தோட தொழுதா. அப்போ அந்த நன்மை என்ன செய்கிறது, சுபஹ் ஜமாத்து இஷா ஜமாத்தோட தொழுதாலும் கிடைக்கும். அதே போல் இரவு தொழுகையை இமாமோடு யார் நின்று அதாவது தொழுகிறாரோ அவருக்கு முழு இரவும் எழும்பி நின்று தொழுது நன்மை என்ன செய்யும், கிடைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து என்ன விளங்குன்னு சொன்னால், இதில் எது எங்களுக்கு ஐசரோ, எங்களுக்கு எது மிகவும் இலகுவாக இருக்குதோ, எங்களுடைய வேலைகளுக்கு, எங்களுடைய அதாவது சோழிகளுக்கு, எங்களுடைய நடைமுறைகளுக்கு எது எமக்கு பொருத்தமாக இருக்கிறோ அதை அவர் என்ன செய்ய வேண்டியதா, தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியதான் என்பதை என்ன செய்யலாம், இந்த செய்தியிலிருந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருவர் நினைக்கிறாரு, நான் 4 ரக்காத் என்ன செய்வோம் இமாமோட, அதாவது நம்ம தொழுது கொள்வோம், மற்ற பகுதி இரவோட பிந்தி பகுதியில் என்ன செய்வோம் தொழுவோம்னு நினைச்சாருன்னா தவறில்லை. அல்லது முழு விஷயம் நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சுருவோம், இமாமோடைய முழுமையாக தொழுது விடுவோம், நம்மளுக்கு புறவெல்லாம் என்ன செய்யாது, தொலை கிடைக்காது அப்படின்ட்டு ஒருவர் நினைக்கிறாரா என்ன சொன்னால் அதுவும் ஓகே தான். இப்போ எல்லா இடங்களும் இது பொருந்தாது. சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், இரவு சுருக்கம், இரவு 3 ஹவர் 4 ஹவர் தான் வரும். அப்போ அவர்களெல்லாம் பிரிச்சுக்கலாம் எல்லாம் இயலாது. இங்கே பிரிச்சுட்டு அங்கே போனால் சுபகாயிரும். அதனால் அந்த மாதிரி இடத்துல இமாம் ஜமாத்தோட தொழுதுகளை பார்க்கணும். அல்லது அவர் ஒரு நேரத்தை தான் தொழலாம், 2 நேரத்தில் தொழுவது என்ன செய்யும், அந்த இடங்களில் கஷ்டமாக இருக்கும். அதனால் இமாம் ஜமாத்தோட தொழுவதற்குரிய சிறப்பும் உண்டு. அதே நேரம் அதாவது இரவுடைய கடைசி பகுதியில் எழும்பி தொழக்கூடிய அந்த தொழுகைக்குரிய சிறப்பு தனியாக வேறவாக உண்டு என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சுன்னத்து தொழுகைகளை வீட்டில் தான் என்ன செஞ்சாங்க, சிறந்தது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இரவு தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தாக தொழுதார்கள். மக்காவுடைய ஆரம்பத்தில் ஒரு வருடமும், பின்னால் 3 நாட்களும் என்ன செய்தார்கள், மதீனால தொழுதார்கள். மற்றபடி எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் கடைசி பகுதியில் தொழுதுதான். இந்த அடிப்படையில் இரண்டுக்கும் சிறப்பு உண்டு. இரண்டிலையும் எது சிறப்புன்னு கேட்டால், இரவில் தனித்து எழும்பி ஒருவர் கடைசி பகுதியில் தொழுகிற தொழுகை தான் எனது சிறந்தது. இதுதான் சுருக்கமாக அது சம்பந்தமாக சொல்ல முடிந்த விஷயம்.